அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. அப்பா, இது உங்களுக்கு எம்மாம்பரி அவமானமா இருக்கும்ண்டு. ஒரு பொட்ட பிள்ளையா இருந்து எனக்கு அது புரியுதுப்பா. நான் எதையும் வேணும்னு செய்யலப்பா. அன்னைக்கு சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சுப்பா. அதுக்கு பிறகு அதை நினைச்சு எத்தனையோ நாள் அழுதுப்பா. இன்னைக்கு நீங்க தலை குடிஞ்சு நிக்கிறதுக்கு என்ன ஒரு வகையில காரணம் ஆயிட்டப்பா. ஆனா அப்பா, யாரும் வெற்றியை தப்பா நினைக்காதீங்க. அவன் அவன் வேணும்னு செய்யலப்பா. அவன் சுய நினைவிலே இல்லப்பா. இப்ப வரைக்குமே அவனுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. மாமா, மன்னிச்சிருங்க மாமா. அப்பா அப்பா மன்னிச்சிருங்கப்பா. அம்மா என்ன அப்படி வளர்க்கலப்பா. அதான் நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரியலப்பா. அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. மாமா மாமா ஏதாவது பேசுங்க மாமா. எனக்கு நிலா சொல்லிதே தெரியும் நான் இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்கேன். எனக்கே நீ நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு. அன்னைக்கு மட்டும் அது 17 சொல்லி வாங்கி குடிக்கலண்டா, இன்னைக்கு இப்படி இருந்திருக்குமான்னு தெரியல. ஒரு வகையில நிலாவோட கல்யாணம் நிக்கிறதுக்கு நானே காரணம். நீ ஏனே இப்படி செஞ்ச? உங்ககிட்ட எம்படி தூரம் சொன்னேன், எப்படி செஞ்சுட்டு என்ன? நீ ஏன் நிலாவோட வாழ்க்கை இலை என்ன மாதிரி பேசிக்கிருக்க? இங்க பாரு, நான் இப்படி செஞ்சதுக்கு காரணம் நான் பூங்குடியை விரும்பினதுனால. அது மட்டும் கிடையாது, நீ காதலிச்ச பொண்ண நான் எப்படிதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இல்ல தெரியாமத்தையும் கேக்குறேன். ஒருவேளை நீ காதலிக்கிறது எனக்கு தெரியாம இருந்தா நான் நிலாவை கட்டிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. எதுவுமே தெரியாம நான் எப்படி நிலாவை கட்டிக்கிற முடியும்? அது ஒரு காலத்திலயும் நடக்கவே நடக்காது. என்ன? அது மட்டும் இல்ல, நான் மட்டும் பூங்குடியை காதலிக்கல. பூங்குடி மனசுலயும் நான் இருந்ததுனாலதான் தாலி கட்டினேன். எனக்கு நேத்துதான் தெரியும். ஒருவேளை நான் மட்டும் காதலிச்சிருந்தா நீ சொன்ன மாதிரி நிலாவை நான் கட்டி இருந்திருப்பேன். ஆனா நிலாவை கட்டுறதுக்கு எனக்கு முழு மனசு கிடையாது. என்ன, ஏதோ மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கும் போதுதே என் மச்சான் என்னை தெளிவுபடுத்தினாரு. உண்மைதே, நான் சொல்லிதேன் அவர் பூங்கொழி கழுத்துல தாலி கட்டினாரு. நீவே அறியாம கவிக்கிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆனா அவருக்கும் நிலாவுக்கு நாளைக்கு கல்யாணம். நிலா கழுத்துல தாலி கட்ட போறத என்னால பார்க்க முடியாது. அதை பார்க்க எனக்கு தெம்பில்ல. இந்த ஜென்மத்திலதே அவர் கூட சேர முடியல. அடுத்த ஜென்மத்திலேயாவது அவர் கூட நான் சேர்ந்துடணும். அப்பா அம்மா இல்லாத எனக்கு ஒரு உறவை அவர் எங்கன்னுக்கு தெரிஞ்சாரு. அவரையே இழந்துட்டேன். நான் ஒரு துரதிருஷ்டசாலி. அதனாலதான் என் வாழ்க்கைக்கு எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. இது வரைக்கும் நான் மட்டும்தான் உன்னை காதலிச்சேன்னு நினைச்சேன். ஆனா உன் மனசுலயும் என் மேல காதல் இருக்குண்டு நான் நினைக்கவே இல்லை. என்ன இப்படி சூழ்நிலை கைதியாக்கிட்டாங்க. என்ன செய்யனே தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. காளிதாசனேடுகள், கண்ணன் ராசலீலைகள், பருவமோகம் தந்தது பாவம் அல்லது. ஷாஜகானின் காதலி, தாஜ்மஹால் பூங்கிலி, பாசம் வைத்த பாவம் தான் சாபம் வந்தது. மச்சான், மாப்ள என்ன மச்சான் இங்க நின்னுக்கு இருக்கிய? அங்க வீட்டுல எல்லாரும் உட்காந்துக்கு இருக்காங்க. ஏன் எதுக்கு இப்படி தனியா வந்து நின்னுக்கு இருக்கிய? ஒண்ணும் இல்ல மாப்ள, சும்மாதே. மச்சான் எனக்கு எல்லாம் விளங்குது. நீங்க ஒண்ணு நினைச்சு கணக்கு போட்டீங்க. ஆனா வெற்றி மச்சான் வேற ஒரு கணக்கு போடுறாரு. ஆனா ஆண்டவன் உங்க வாழ்க்கையில என்ன கணக்கு போட்டு வச்சிருக்காருண்டு உங்களுக்கு தெரியல இல்லையா? அந்த குழப்பம். நெசந்தே மாப்ள, இது வரைக்கும் நான் மட்டும் நினைச்சுக்க இருந்தேன். ஆனா என்னையும் தாண்டி இன்னொரு உயிருக்கும் என் மேல அன்பு பாசம் இருக்குன்னு நினைக்கும் போது அதுக்கு துரோகம் பண்ணட்டுமான்னு மனசு கடந்து பரிதவிக்குது. அதே சமயம் நிலாவோட உசுரும் போயிடக்கூடாது. தம்பியோட வாக்கையும் காப்பாற்றணும். தம்பி காதலிச்ச பொண்ணும்
அவனுக்கும் நான் துரோகம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை கைதியா இந்த கடவுள் எனக்கு அமைச்சு கொடுத்தாருன்னு தெரியல. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு புரியல. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், என்ன செய்ய போறேன்னு புரியல. மச்சான், ஒரு குழப்பமும் வேண்டாம். என்ன இப்போ நீங்க பூங்கொடி அக்காவை விரும்புறீங்க, ஆனா பூங்கொடி அக்காவுக்கும் உங்க மேல விருப்பம் தானே? அதை இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்டா? வெளியில் பூக்கும் நேசமாய் புனிதமான பந்தமாய் பேசும் இந்த பாசமே இன்று வெற்றி கொள்ளுமே. சில விஷயங்கள் எல்லாம் காலம் கடந்ததுக்கு பிறகுதே நம்ம கண்ணு முன்னாடி கடவுள் கொடுப்பாரு. ஆனா என் வாழ்க்கையில இப்பவே கண்ணுல காமிச்சிட்டாரு. ஆனா அது எப்படி சரி பண்ணணும் தெரியல. நான் விரும்பின பூங்கொடி அவ மனசுல நான் இருக்கேன்னு தெரிய வரும்போது சந்தோஷப்படுறதா, இல்ல நிலாவை கட்டிக்க போறேன்னு நினைச்சு வருத்தப்படுறதா, ஒண்ணுமே விளங்கல மச்சான். மச்சான், பொறுமையா இருங்க. என்ன, சில விஷயங்களுக்கு பொறுமைங்கிறது ஒரு சிறந்த ஒரு உதாரணம்னு சொல்லுவாங்க. நம்ம பொறுமையை கடைப்பிடிச்சோம்டா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம கைக்கு கிடைச்சிரும். இனி எங்க மாப்பிள்ள பொறுமையை கடைப்பிடிக்கிறது? அதே எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு விடிஞ்சா நிதாக்கலத்துல நான் தாலி கட்டிதே ஆகணும், இல்லைன்னா வெற்றி என்கிட்ட மிரட்டின மாதிரி அவன் எதையாவது பண்ணிக்கிடுவியான். அதெல்லாம் வெற்றி மச்சான் ஒன்றும் செய்ய மாட்டார். என்ன, நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா நிலாக்கா கழுத்தில் கட்ட வேண்டிய தாலியை பூங்குடி அக்கா கழுத்தில் கட்டிடுங்க. மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? நான் அதே சொல்கிறேன்ல, இந்த காலத்தில் போய் சாதகம் அது இதுண்டு இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. அதையும் தாண்டி இந்த சாதகத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும்ண்டு நீங்கள் நம்புறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அது எப்படி? ஒருத்தர் சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் விரும்பியிருக்காங்க, இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல பாசம் வச்சிருக்காங்க. அவங்களோட ஜாதகத்துல எப்படி தப்பா போய் முடியும்? சரி, தப்பாவே முடிவே வச்சுக்கிருவோமே, அதுக்காக ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காதலிச்ச 2 பேரை பிரிச்சு வைக்கணுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஜாதி, மதம், இனம், ஜாதகம் இது எல்லாத்தையும் கடந்ததுதான் காதல். என்ன, இது எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு எவன் ஒருத்தன் காதலிச்சு தான் காதலிச்ச பொண்ணை கரம் பிடிக்கிறானோ அவன்தே உண்மையான காதலை. என்ன, இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்க கூட இருக்கேன். புரியுதா? மாப்பிள்ள இது எப்படி சரியா வரும்? கண்டிப்பா இது தேவையில்லாத பிரச்சனை வருமே. நான் எப்படி பூங்கொடி? மச்சான், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிருக்கீங்க. பூங்கொடி அக்காக்கு விருப்பம் இல்லாம தாலி கட்டினாதே பிரச்சனை. அவங்க மனசுலயும் நீங்க இருக்கீங்க, அதனால தாலி கட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களால இதை ஏத்துக்க முடியும். நீங்க எப்படி பூங்குடி அக்கா நினைச்சு வருத்தப்படுறீங்களோ அதே மாதிரிதான் நீங்க நாளைக்கு நிலாக்கா கழுத்துல தாலி கட்ட போறதை நினைச்சு அவங்களும் வருத்தப்படுறாங்க. செத்த நேரம் 2 கேட்டு வந்தீங்களே, நானே ஒளிஞ்சு 2 கேட்டேன். மச்சான், எந்த காதலினாலையும் எந்த காதலனாலையும் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவங்களால எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவங்க காதலை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. சொன்னா கூட ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. அந்த காதலை நெசமாக்கணும் அப்படின்னா நீங்க அவங்க கழுத்துல தாலி கட்டினா மட்டும்தான் அது முடியும். பிரச்சனையில போய் முடிஞ்சிடாதா? என்ன பிரச்சனை பண்ணுவாங்க? என்ன பிரச்சனை பண்ணாலும் பாத்துக்கிடுவோம். என்ன, நான் இப்ப சொல்றேன், எனக்கு இந்த ஜாதகத்துல பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன, இதை கண்டுபிடிச்சிடறான். நீங்க நாளைக்கு பூங்குடி அக்கா கழுத்துல தாலி கட்டுறீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கிறேன், உங்க கூட நான் இருக்கேன். மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ்றதே மச்சான் வாழ்க்கை. இருக்கிறது ஒத்த வாழ்க்கை மனுஷ பிறவியிலேயே. அதுல வேண்டா வெறுப்போ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனா சொல்லலாம் காதலிச்சவங்க எல்லாரும் கல்யாணத்துல முடிஞ்சிட்டு சந்தோஷமா இருந்துடுறாங்களான்னு. என்ன, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நழுவு விட்டுறாதீங்க, அப்படிதான் சொல்லுவேன். இதுல இருந்து வெற்றி மச்சான் வாழ்க்கையும் நீங்க காப்பாத்தி கொடுக்கலாம், உங்க காதலியும் நீங்க கைப்பிடிக்கலாம். நீங்கதே மச்சான் முடிவெடுக்கணும், அவசரம் இல்லை. இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக நேரம் இருக்குது. என்ன, காலையில் 10 மணிக்கு தான் முகூர்த்தம். நல்ல முடிவெடுத்து நல்ல முடிவு பண்ணுங்க. உங்கள் கூட நான் இருக்கேன். ம், ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா ஓ பிரியா 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 ஏக்கம் என்ன பைங்கிளி என்னை வந்து சேரடி நெஞ்சிரண்டு நாடும் பாட காவல் தாண்டி பூவை இங்காட காதல்
நான் படிச்சதுனால மட்டும் இப்படி ஒரு முடிவை அவரை எடுக்க சொன்னேன்னு இல்லை. என்ன, புத்தி கூர்மையா இருந்து யாரு வேணாலும் எப்படி வேணாலும் முடிவு எடுக்கலாம். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க வெற்றி மச்சான். ஹம். உங்களுக்கு நிலா அக்காங்கிறது எழுதப்பட்ட விதி. என்ன, அப்படி இல்லைன்னா உங்களையும் மீறி உங்க குழந்தைய அவங்க எதுக்கு வயிற்றுல சுமக்கணும்? சரி விடுங்க, ஒருவேளை நான் கவி மச்சான பூங்குடிய கக்கலத்துல தாலி கட்ட சொன்னேனே வச்சுக்கிறலாம். ஆனா சரியான நேரத்துல உங்க குழந்தைய வயிற்றுல சுமந்திருக்காங்கிறது எப்படி வெளியே வரும்? நேத்தே உங்ககிட்ட சொல்ல அவங்க முயற்சி செஞ்சாங்க, நான் அதையுமே நோட் பண்ணேன். ஆனா சொல்ல முடிஞ்சதா? ஒருவேளை சொல்லியிருந்தா நேத்தே பேசி நிறுத்தி கல்யாணத்தை நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆனா இதுதான் கடவுள் போட்ட முடிச்சு. கவி மச்சான் பூங்குடி அக்கா கழுத்துல தாலி கட்டணும், நீங்க நிலா அக்கா கூட சேரணுங்கிறதே விதி. இதுல இந்த சாதகம் அது இது எதுவுமே இல்ல. புரிஞ்சுக்கிறங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பிறவி யோசிச்சு முடிவெடுங்க. பிரபா மாப்பிள்ள, ஒரு வார்த்தை சொன்னாலும் பொட்டில் அடிச்ச மாதிரி சொன்னீங்க. இப்பயாவது அவனுக்கு விளங்குதான்னு பார்க்கலாம். வெற்றி, இந்த கல்யாணத்துல யாருக்குமே விருப்பம் இல்ல. ஏன், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச பொண்ணுக்கு கூட விருப்பம் கிடையாது. உங்க மேல உள்ள கோவத்துலதான் நிலா அப்படி ஒரு முடிவு எடுத்தாலே தவிர அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. மனசு பூரா உங்களை வச்சுக்கிட்டு எப்படி கவி மச்சான் கூட அவளால வாழ முடியும் நீங்க நினைக்கிறீங்க? முடியவே முடியாது. அவளால இல்ல, எந்த பொண்ணாலே அது முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கறல, அவளும் புரிஞ்சுக்கறல. இதுதே விதி. என்ன, தப்புதே இல்லைன்னு சொல்லல. ஆனா கடவுள் இப்படிதே நீங்க சேரணும்னு எழுதி வச்சிருந்தா அதை யாருனால மாற்ற முடியும்? இனியாவது புரிஞ்சுக்கிறங்க. நிலாதே உங்களுக்கு, உங்களுக்குதே நிலா. வெற்றி மச்சான், சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில காரண காரியத்தோட நடக்கும். ஆனா எதுக்கு நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. சில உண்மைகள் வெளியே வந்ததுக்கு பிறகு நம்ம யோசிச்சு பார்ப்போம், அதுக்கு தெரியாத நடந்திருக்குன்னு சொல்லி. இப்ப புரியுதா? இங்க பாரு வெற்றி, சில தப்புகள்லாம் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சு நடந்திருக்கும். ஆனா அந்த தப்பு தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை சரி பண்றதுக்கே ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கும். அதுல ஒண்ணுதுவே உன் குழந்தைய நீதான் வயிற்றுல சுமக்கிறது. வெற்றி மச்சான், ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். என்னை வெறுப்பேற்றுறதுக்காக சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா இதை உண்மையாக்குவே நினைக்கல. அதுக்காக நீ பண்ணதை நான் தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தப்புதேன். ஆனா என் தங்கச்சி என்ன செஞ்சா? இல்ல அவன் வயிற்றுல வளர்ற உன் குழந்தைவே என்ன செஞ்சுச்சு? இனிமேலாவது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கான வாழ்க்கையை வாழப்பாரு. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சொல்றதெல்லாம் நம்பிட்டு தெரிவியா? நான் இப்படி பேசுறது உனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவே இருக்கும். ஆனா நானும் புரிஞ்சுக்கிட்டேன் சில விஷயங்களை. அண்ணே, நான் சின்ன பிள்ளை இருந்தாலும் சொல்றேன். என்ன, உன் தங்கச்சியா இருந்து நிலா அன்னைக்கு ராத்திரி உன்னை கொண்டு வந்து வீட்டில் படுக்க வச்சுச்சு. அப்பவே என் மனசுக்குள்ள தப்பாத்தையும் பட்டுச்சு. ஆனா அந்த தப்புக்கான காரணம் என்னண்டு எனக்கு இன்னைக்குதே விளங்குது. புரிஞ்சுக்கிறேனே, யாருக்குமே விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த செஞ்சு அதுல முழு திருப்தி அடையவே முடியாது. உண்மையே இங்க யாருமே திருப்திப்படுத்த முடியாது. அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம உட்காந்து மாங்க என்ன வேலை பார்த்தாலும் அது நடக்கவே நடக்காது. ஆனா அண்ணே, சில விஷயங்களை சில மாற்றங்களுக்காக ஏத்துக்கிட்டதே ஆகணும். வெற்றி, சின்ன வயசுல இருந்து நிலாவை எம்பிட்டு காதலிச்சிருப்ப. ஒரு நிமிஷம் ஒரு சாதகம் மாறிச்சுன்னு சொல்றதுக்காக அதை மொத்தமா மாத்தணும்னு நினைச்சிட்டிய வெற்றி. நிலா பிரெக்னென்ட் ஆகி இன்னையோட 55 நாள் ஆகுது. அப்பா, அப்பா ஏதாவது பேசுங்கப்பா. அப்பா இப்படி அமைதியா இருக்காதியப்பா. அப்பா என்ன 2 அடி வேணாலும் அடிச்சுக்கிறீங்கப்பா. ஆனா என்கிட்ட பேசாம இருக்காதியப்பா. சபையை கூட்டி அசிங்கப்படுத்திட்டேன்னு நினைக்காதியப்பா. தெரிஞ்சு பண்ணலப்பா. தெரிஞ்சு பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்க மாட்டேன்ப்பா. நேத்தே இவங்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திரும்னு நினைச்சேன். ஆனா நேத்த சொல்ல முடியலப்பா. கடைசியில உங்க எல்லாத்துக்கும் தான் தெரியணுன்ற மாதிரி இருந்திருக்குப்பா. மாமா, அப்பா கிட்ட சொல்லுங்க. மாமா, மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா அவமானப்படுத்திட்டேன் மாமா. இனி மன்னிச்சுக்கிறீங்க மாமா. தப்பான எண்ணத்துல என் நிழல் கூட என் நிலா மேல படக்கூடாதுன்னு நினைச்சுவேன் மாமா நானு. ஆனா இன்னைக்கு நானே இப்படி ஒரு தப்பை செஞ்சிருக்கேன். நீங்க தலை குடியறதுக்கு பெரிய காரணமாவே இருந்திருக்கேன் மாமா. என்ன நீங்க கொண்டு போட்டாலும் பரவாயில்ல மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிச்சிருங்க மாமா. என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, நீங்க தெரிஞ்சு பண்ற தப்புக்கே மன்னிப்பு இருக்கு பெரியப்பா.
தெரியாம தானே தப்பு செஞ்சிருக்காரு. அதையும் தாண்டி அந்த தப்புக்கு அவர் காரணம் உண்டு. இன்னைக்கு நிலா அக்கா சொல்லிதான் தெரியும். ஒரு குழந்தைக்கு தான் அப்பா யாருண்டு அம்மா சொல்லி தெரியுங்கிற மாதிரி அவர் பண்ண தப்பு அவருக்கே தெரியாம இருந்திருக்கு. நிலாக்காதே சொல்லியிருக்காங்க. யாருக்காக இல்லைனாலும் நிலாக்கா வயிற்றுல வளர்ற குழந்தைக்காகவாது அவரை மன்னிச்சு ஏத்துக்கிறீங்களே. மச்சான் மன்னிச்சுக்கிறீங்க மச்சான். என் புள்ள ஏதோ தெரியாம செஞ்சுட்டா. ஆனா இது மன்னிப்பு கேட்கிறேன். விஷயம் இல்லை. ஆனாலும் வயிற்றுல வளர்ற நம்ம வாரிசுக்காக நேசத்துக்குமே இதை ஏத்துக்கிட்டதே ஆகணும். மச்சான் கையை கீழே போடுங்க. என்னது இது? கையை யாருக்குங்க மச்சான்? தம்பி சொன்ன மாதிரி தெரிஞ்சு பண்ற தப்புக்கே மன்னிப்பு இருக்கும்போது தெரியாம தானே பண்ணிருக்காங்க. தப்பு இல்லை. யாருக்காக இல்லைனாலும் நம்ம வீட்டு வாரிசுக்காக இதை மன்னிச்சு ஏத்துக்கிறேன். கையா இருக்குங்க மச்சான். அப்பா அப்பா வயிற்றுக்குள்ள கை அழுகக்கூடாது தான். அழுவாத. அப்பா பாத்துக்கிறேன்னா அழுகாது. நாங்களே தப்பு செஞ்சுட்டோம். சாதகம் இதை வந்து பார்த்து உங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா மனுஷங்க நாங்க பிரிச்சு வைக்கிறேன்னு நினைச்சா அந்த கடவுள் உங்களை பிரிச்சு வைக்கிறேன்னு நினைக்கல. நீங்க 2 பேரும் நினைக்கிற அந்த முருகன் உங்களை பிரிச்சு வைக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் அதே மாப்பிள்ள உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல மாமா இல்ல, நானே மன்னிப்பு கேட்கணும். நான் அதே ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேன். இல்ல மாப்பிள்ள எந்திரிங்க முதல்ல. எப்பாடி கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா? அடியாத்தி என்ன கல்யாணத்தை மாத்தி பண்ணி வச்சிருக்கியா? இவ்வளவு நேரம் எங்க சித்தப்பா போனியா? இலே நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வரதுக்குள்ள என்னடா பொண்ணு மாதிரி தாடி கட்டிட்டியா? சரி இதுவும் நல்ல விஷயம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப எல்லார்கிட்டயும் நம்ம தங்கச்சி பட்டுக்கு உண்மை சொல்லுவாங்க. தங்கச்சி உண்மை சொல்லு. நான் மாட்டேன். அதே கல்யாணம் மாத்தி நடந்துருச்சுல. உண்மை சொல்றியா இல்ல குண்டு தம்பியை கூப்பிடுவா? சொல்லிடுறேன். எல்லாரும் உண்மையை கேளுங்க. முதல்ல எல்லாரும் நீ மன்னிச்சுக்கிறங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, வெற்றியும் நிலாவும் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவியோட ஜாதகத்தை பேர் அடிச்சுட்டு மாத்தி வச்சது நான் தான். மச்சான் என்ன சொல்றியா? நான் நினைச்சது சரியா போச்சு. அடி ஆத்தி அடிஸ்டாப்ல சித்தப்பா செஞ்சுரி. நான் அப்பவே நினைச்சேன் சித்தி இப்படித்தேன் எதையாவது கோல்மால் செஞ்சு வச்சிருப்பீங்க. நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னோம்ல. சொல்லுங்க பாப்பா. சில பேர்லாம் சில விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன வேறாலும் உங்களுக்கு காரணங்காரி இருந்திருக்கலாம். ஆனா கேவலம் பெத்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க நினைச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொத்து வரி பிடிச்ச அலையிறிய? எவன் கேட்டேன் இப்ப சொத்த? நாங்க கேட்டோமா? எங்களுக்கு சொத்தே வேண்டாம். என்ன சொத்து பேர் நிலா பேர்ல இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என் புருஷனாகட்டும் இல்ல இங்க இருக்கிற என் மச்சானுகளாகட்டும் குழந்தைனாகட்டும் ஒருத்தர் கூட சொத்துக்கு ஆசைப்பட மாட்டோம். என்ன நீங்களே வச்சுக்கிறீங்க அந்த சொத்தை. எங்களுக்கு சொத்தே தேவையில்ல. ஆனா அதை விட்டுட்டு நிலா வாழ்க்கை நாசமாகணும்னு நினைச்சிருக்கீங்க. பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அத்தை அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் சொத்து சொத்துன்னு கிடக்குறீங்க. என்ன இந்த சொத்தை விட்டு கொடுக்குற பாக்கலே இல்ல. நீங்க கடைசியில சொத்து வரி பிடிச்சு எங்க போறீங்கன்னு தெரியல. உங்களை 6 அடி குளிக்கல பதிக்கும் போது இம்பது தூரம் நீங்க சண்டை போட்டு குடும்பத்தெல்லாம் பிரிச்சு அழுது புரண்டு உங்க பொண்ணு வாழ்க்கையில நாசம் பண்ணி சொத்து வாங்குறீங்கல்ல, அந்த சொத்தை ஒண்ணு குளிக்கல போட்டு எவனும் புதைக்க மாட்டியான். என்ன சொல்ல போனா ஒட்டு துணி இல்லாமதே உங்களை மண்ணுக்குள்ள போடுவாங்க. மண்ணுக்குள்ள போனா 2 வாரத்துல மக்கி போயிருவியா? இந்த சொத்தை வச்சு என்ன செய்ய போறிய? சரி வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு சொத்தே வேண்டாம். ஆனா இன்னொரு தடவை நிலா வாழ்க்கை இப்படி நாசம் பண்ண நினைச்சிய எங்க யாரையும் நீங்க மனுஷனாவே பார்க்க முடியாது. அதான் ஆண்டவனா பார்த்து முடிச்ச மாத்தி விட்டுட்டியா? நீங்க பாட்டியாக போறீங்க. இல்ல என்ன சொல்றீங்க? ஆமாமா உன் மக மாசமா இருக்கா. என்னடா இப்படி அசால்ட்டா சொல்லிக்கிருக்க? யார் காரணம்? யாரு கூட சேரக்கூடாதுன்னு நினைச்சு ஜாதகத்தை மாத்தி வச்சியோ அவன் குழந்தையுமே வயிற்றுல சுமக்குறான். நாம சில நல்லா இருக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்காக கெட்டதை செஞ்சு விடுவோம். ஆனா மேல இருக்கவே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீங்க ஒண்ணு நினைச்சீங்க, அவன் யார் கூட யார் சேர்க்கணும்னு நினைச்சு முடிச்ச மாத்தி விட்டுட்டியா? என்ன இது யாருனால எப்போது எதுவுமே மாற்ற முடியாது. எல்லாரும் ஏத்துக்கிட்டாச்சு. நீங்க ஏத்துக்கணும்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. புரியுதா? உன்னையெல்லாம் என் அம்மாட்ட சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. என் வாழ்க்கை நாசம் பண்ணணும்னு இப்படி செஞ்சிருக்க பத்தியா? அப்படின்னா வெற்றியை கல்யாணம் கட்டிக்கிறத உனக்கு என்னதான் சேர்க்கணும்? யாருக்குமே இங்க சொத்து வேற. என் பேர்ல இருக்க சொத்தை நீயே வச்சுக்க. எனக்கு என் வெற்றி கூடவே வாழ்க்கை வேணும். சொத்தை வச்சுட்டு தான் என்ன செய்ய போறேன்? கேவலம் நீ வச்சிருக்க சொத்துக்காக மனசுக்கு பிடிக்காதவங்க கூட வாழ்க்கை முழுசு நரகத்துல வாழணுமா?
அதான் ஆண்டவனா பார்த்து நான் தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன என்ன இப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்திட்டியா? மனசு இருந்து ஏதாவது உனக்கு துரோகம் செஞ்சிருக்கனா? சொல்லு சொல்லு. நீதான் எனக்கு ஏகப்பட்ட துரோகத்தை செஞ்சிருக்க. உன் வயிற்றுல பிறந்ததை நினைச்சு அசிங்கப்படுறேன். எதுக்கு வேலையாவது என்னை விட்டுரு. நான் வெற்றி, என் குழந்தை 3 பேரு நாங்க இருந்துக்கிறோம். என்ன தொந்தரவு செய்யாத. எங்கேயாவது போய் தொலைஞ்சிடுறோம். உன் கண்ணிலே இல்ல. சொத்தை பூரா உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். என்னமோ செஞ்சுக்க. என் பேர்ல சொத்து இருக்கிற இம்பிட்டு தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ற. எனக்கு சொத்தே வேணும். எனக்கு என் வெற்றி தான் வேணும். எல்லாரும் வாழ்க்கை வாழ்றதுக்கு நிம்மதி தேடுவாங்க. ஆனா என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம பார்த்துட்ட பத்தியா? இப்பவே சொல்றேன், நீ எனக்கு ஆத்தா கிடையாது. எனக்கு அப்பா மட்டும்தான். இனிமே நீ எனக்கு அம்மா இல்ல, அம்படுத்த. இனி எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. என் புருஷ வெற்றியும் என் வயிற்றுல இருக்க என் குழந்தைங்க இப்படியே விட்டுருங்க. எங்களை யாரும் ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல. நாங்க எங்கேயாவது போயிடுறோம். விட்டுருங்க. எனக்கு மேல நிம்மதி இல்லாம வாழவே முடியாது. நீ எங்க போற நிலா? நீ எங்க போகணும்? வாத்தாக்காரி பண்ண கேவலமான செயலுக்கு நீ இந்த வீட்டை விட்டு போகணுமா? அவளை வீட்டு விட்டு அடிச்சு தரத்துறேன். என்ன இனிமே நீ அப்பெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு வெற்றிக்கும் கல்யாணம். யாரு இதை தடுத்து நிறுத்துறாங்கன்னு பாத்துடலாம். எல்லாரும் இப்ப வாங்க, வீட்டுக்கு கிளம்புவோம். அங்க கவிக்கு கல்யாணம் ஆயிருக்கு, வீட்டுக்கு கூட்டு போவோம். என்ன கவி மச்சான், இப்போ சந்தோஷமா? ம், இப்போதே மனசு நிறைவா இருப்பிய. என்ன சந்தோஷமா இருங்க. ம், வீட்டுக்கு கூட்டு வாங்க, நாங்களா காத்துக்கிருக்கோம். ம், மன்னிச்சிருனே. நமக்குள்ள எதுக்கு மன்னிப்பு? பார்த்து வீட்டுக்கு கூட்டு வா. என்ன? ம், நிலா என் மூஞ்சிலே முடிக்காத. நிலா கோவத்துல இருக்கும், வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்து. அது மட்டும் இல்லை, நேற்று ராத்திரியில இருந்து அந்த பிள்ளை ஒண்ணுமே சாப்பிடல. அதுவும் இப்போ மாசமா இருக்கு. ஏதாவது சாப்பாடு கூட என்ன போ. ம், முதல்ல என்னை மன்னிச்சிட்டு போங்கடி. உன் விருப்பம் இல்லாம உங்க இடத்துல தாலி கட்டினதுக்கு. விருப்பம் இல்லாம இல்லை, உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு ஆணித்தனமா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுனாலதே தாலி கட்டினேன். அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். என்ன, உனக்காக நான் இருக்கேன், நான் இருப்பேன். சாமி கிட்ட நம்ம கனவை சேர்த்து செலவழிக்க சொல்லி வச்ச மனசு கிட்ட இனி எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் என் பொண்டாட்டி அழுகக்கூடாது. ஒரு கோடி சம்பா ஒண்ணு சேர்ந்து வாழணும் மண் மேல. ஓ மூச்சு காத்து நெஞ்ச தொட்டு போகுது பூ போல. ஒரு கடுகும் எண்ணையும் போல காதல் சோடி இல்லையடி. ரெண்டும் ஒன்னா சேரும் நேரம் வந்தா. வீட்டுக்கு போமா? கனவுகள் இவள் விழிகளில் குடியிருந்திட ஏங்குமே. கவலைகள் இவள் மடியிலே சிறு குழந்தையாய் தூங்குமே. கடலலை இவள் மொழிகளில் கரை ஒதுங்கிட கூடுமே. இமயமும் இவள் நிமிர்ந்திட சமவெளி என ஆகுமே. ஆனந்தம் என்றாலே என்று சொல்வோமே. பூகம்பம் நேரும் போதும் தாய்மை வெல்லுமே. நிலா உன்னை என் மூஞ்சில முடிக்காதுன்னு சொன்னோம்ல, பருவதிக்கு இங்க வந்த. ஐடிக்காரி மாதிரி பண்ணாதடி. என் மூஞ்சில முடிக்க வேணாம்னு சொல்லிட்டாப்புல மட்டும் நீ முடிக்காம இருந்துருவியா? போட வெளியே போ. நீ செஞ்சது எதையும் நான் மறக்கல. என்ன உன் மூஞ்சில முடிக்கவே பிடிக்கல. உன்னை பார்த்தாலே கோபமா வருது. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே மாத்தி விட தெரிஞ்சல. உன்னை காதலிச்சதை தாண்டி வேற என்னடா செஞ்ச? எல்லாத்தையும் மறந்துட்டேன், இல்லைன்னு சொல்லல. இப்ப வரைக்கும் யோசிச்சு யோசிச்சுதான் பாக்குறேன். எதுவுமே ஞாபகத்துல வரல. கேவலம் ஒரு சாதகத்துக்காக என்ன இப்படி வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க உன் மனசு வந்துருச்சுல்ல. ஒரு வேலை கவி உமா கூட எனக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுட்டா என் வாழ்க்கையே போயிருந்திருக்கும்ல. நரக வேதனை கொடுத்திருந்திருப்பேன்ல. கொடுமைடா கொடுமை. மனசுல ஒருத்தனையும் முந்தானில ஒருத்தனையும் சுமக்கிறது அது எம்மா பெரிய வழி தெரியுமா? ஒருவேளை கவி மாமா என்னை கட்டியிருந்து அவ என்ன தொடும் போதெல்லாம் நீ தாண்டா ஞாபகத்துல வந்திருப்ப. அதை ஏண்டா நீ யோசிக்கல? உனக்கு எப்படா என் யோசனை எல்லாம் வரும்? அதானே விட்டு கொடுக்கணும்னு முன்னுக்கு வந்துட்டேன். சாவு என்னடா சாவு? இன்னைக்கு வர நாள் போகும், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக
உசிரியை வச்சிருக்கேன்னு சொன்னது, உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது, இது எல்லாமே ஒத்த வார்த்தையில போய் கிட்டடா. நீ இந்த இடத்துல காதலே செத்து போச்சுடா. விடுறா, இனி விடு. நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், உன் மேல காதல் இல்ல. நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தாண்டி இப்படி ஒரு முடிவையே எடுத்தேன். ஆனா எப்படி வந்து தலையில நிக்கும்னு நினைக்கல. உன்னை எவ்வளவு காதலிச்சு கேட்டு ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட நெருங்கும் போதெல்லாம் அது உனக்கு தெரியலையாடி, நான் செஞ்சது தப்புதே. இதெல்லாம் உன் மேல உள்ள அன்புல மட்டும்தான் அப்படி செஞ்ச. அது ஏண்டி உனக்கு புரியல? முதல்ல என்ன மன்னிச்சிரு நீலா. நான் உன் நிழல கூட தப்பா பார்த்ததில்ல. ஆனா என்னையும் மீறி இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன அன்னைக்கே கொண்டு போட்டிருந்திருக்கலாம்ல. நான் இப்படி தப்பான நோக்கத்துல வந்து தெரிஞ்சிருந்தா என்ன வெளியே அடிச்சு பார்த்து விட்டு இருந்திருக்கலாம்ல. ஏண்டி இப்படி செஞ்ச? எனக்கு முன்னாடி இது அம்மா பெரிய தப்பு தெரியும். நான் தான் ஏதோ அறிவு இல்லாம அப்படி இருந்துட்டேன். நீ தெளிவா தரடி இருந்த, என்னை தள்ளி விட்டு இருந்திருக்கலாம்ல. ஏண்டி இப்படி செஞ்ச? அந்த சமயத்துல நீ நீ என் புருஷனை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச. உன் கண்ணுல காதலத்தையும் பார்த்தேன், மற்றபடி வேற எதுவும் எனக்கு தெரியலடா. அதான்டா என்னையவே உனக்கு கொடுத்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை எதை இழக்க கூடாதோ அதை நான் இழந்துட்டேன், தப்புதான். ஆனா சரியானவங்கிட்ட தாண்டா இழந்திருக்கேன். அதனால இது எனக்கு அம்பிட்டு பெரு வழியா தெரியல. நீ தப்பான நோக்கத்துல அன்னைக்கு வந்திருந்தீண்டா, சத்தியமா என்கிட்ட ஒண்ணு நெருங்கி விட்டுருக்க மாட்டேன். உன் கண்ணுல காதல மட்டும்தான் பார்த்தேன், வேற எதையுமே நான் பார்க்கல. அந்த சமயத்துல நீ நீ எனக்கு குழந்தைய மட்டும்தான்டா தெரிஞ்ச. ஒருவேளை அன்னைக்கு நடந்த தப்புக்கு இன்னைக்கு நீ இந்த கல்யாணம் ஒரு இதுவா இல்ல எதுவுமே என்னால யோசிக்க முடியல. ஒருவேளை உன் குழந்தைய வயிற்றுல சுமந்தத உன் கூட நான் சேரணும்னு இருந்தா அதை யாருனாலடா மாத்த முடியும்? ஆயிரம் சொன்னாலும் இது தப்பு நீலா. என்னடி காதல பார்க்க தப்பு ஏமால அறிவில்லாம பண்ணிட்டு எதையோ குடுக்குறாங்கன்னு வாங்கி ஊத்தி குடிச்சிட்டு தப்பு பண்ணிட்டேன் நீலா. என்னால உனக்கு எம்மா பெரிய அசிங்கம் அவமானம். நான் இது அசிங்கமாவும் நினைக்கல, அவமானமாவும் நினைக்கல. இது இது எனக்கு கிடைச்ச கிஃப்டடா. இது எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். உன் மூலமா என் வயிற்றுல ஒரு குழந்தை வளருது. அம்பிடுத்தே நம்ம 2 பேரும் காதலிச்சதுக்கான அடையாளமே இந்த குழந்தை. வா வா என்னுயிரே, மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வாடா என் மகனே, தந்தை என பதவி கொடு. சிறியவன் தான் உலகின் பார்வையிலே. பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. டே அம்மோ, நான் தாண்டா அப்பா பேசுறேன். என்ன மன்னிச்சிடா. அப்பா தெரியாம இப்படி தப்பு செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருடா. உன் அம்மா என்ன மன்னிச்ச மாதிரி நீயும் என்ன மன்னிச்சிடணும்டா. இல்லடா, அப்பா என்னால தாங்க முடியாதுடா. அப்பே ஒரு கூறு கட்டுமே, அதனாலவே இப்படி நடந்துகிட்டேன். அல்லாதடா, அல்லாத எதுக்கு அழுதுக்கு இருக்க? சரியோ தப்பு, இனி நமக்கு ஒரு உயிர். இத நல்லபடியா வெளியே கொண்டு வரது மட்டும் நீ பார்க்கணும். முடிஞ்சு போனதை விட்டுடா. மெதுவா உன்னை நான் அழைக்கிறேன். உயிரும் ஒன்றாய் இணைக்க ஆயாக மாறிடுவேன் உனக்காக. இனிமே உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் விட்டு தர மாட்டேன். நீ யாருக்கும் விட்டு தர மாட்டேன். ஜாதகம் அதுக்கு எதுவும் அது எதுவும் வேண்டாம். எனக்கு நீயும் நம்ம குழந்தையும் மட்டும் போதும். இவங்க நம்மள வாழவில்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். இனிமே நீ தான் அப்படி எனக்கு எல்லாமே. இந்த முடிவை நீ முன்னாடியே எடுத்திருந்தீண்ட எப்படி தூரம் வந்திருக்குமாடா. சரி விடு, வாழ்க்கையில சில அவமானங்களை சந்திச்சதுக்கு பிறகுதே நம்ம தெளிவான முடிவே எடுப்போம். அந்த மாதிரி இதுவும் நினைச்சுக்கிறோம்.
ஆனா நான் ஒரு ஆம்பளை, எனக்கு என்ன அவமானம்னாலும் எனக்கு அது பெருசா தெரியல. ஆனா நீ அப்படியா? எல்லாரும் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்திட்டேன். எனக்கு ஏதாவது தண்டனை கொடு. உன்னை கஷ்டப்படுத்துறது கூட அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு ஏதாவது தண்டனை கொடு. பேசாம உன் கையால என்ன கொண்டு போட்டுறடி. டேய், செய்யக்கூடிய தப்புக்கெல்லாம் நம்ம காரணம் இல்ல அப்படின்னு தெரிய வரும்போது அதுக்கு எதுக்கடா தண்டனை கொடுக்கணும்? எப்படி காரணம் இல்லாம போகும்? நான் காரணமா இருக்க போய் தானே இம்மா பெரிய அவமானம். ஏதாவது தண்டனை கொடுறி. நான் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா எனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அத யாருமே கொடுக்கலினாலும் பரவாயில்ல, நீ தாண்டி கொடுக்கணும். தண்டனை தானே? இந்த நிமிஷத்துல இருந்து நான் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் என்ன நீதே சுமக்கணும். உன் குழந்தைய நான் எப்படி சுமக்கிறனோ அதே மாதிரி காலம் முழுவதும் என்ன சுமப்பியா? காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுப்பேனே. ஆ ஓ ஓ, ஓ. காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. ஆ ஓ ஓ. இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் இனி உனக்காக மட்டும்தான் என் மூச்சு. மறுத்தாலும் சரி, மறந்தாலும் சரி, இனி என் உசுரே நீ தாண்டி. ஐ லவ் யூடா. அழுகாத. நீ என்ன சுமக்கிற மாதிரி இனி உன் கண்ணில் கண்ணீர் வராம நான் பாத்துக்கிறேன். அழுவாத. தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. இனி என் பொண்டாட்டி எப்போதுமே சிரிச்சுட்டே இருக்கணும். நான் இருக்கேன்ல. ஐ ஐ லவ் யூ கவி. ஐ லவ் யூ டூ. நான் இருப்பேன் எப்போதும் எங்கேயும். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நானும் கிட்டத்தட்ட ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னையவே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன எழுதி கேட்டாலும் சொல்லவும் மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஃபாலோ பண்றேன்னு தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ உங்களை பார்க்க தானே வந்திருக்கேன். ஏன் உங்க முகத்தை காட்ட மறுக்கிறீங்க? உங்ககிட்டன்னு இல்ல, நான் யார்ட்டையுமே மூஞ்சி காட்டினது இல்ல. அதான் ஏன்? உங்ககிட்ட காரணத்தை சொல்லி நான் என்ன செய்ய போறேன்? நீங்க முதல்ல எனக்கு யாரு? நான் யாரை வேணாலும் இருந்துட்டு போறேன். ஆனா உங்களை நான் பார்த்தே ஆகணும். அதனாலதான் இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணணும்னு நான் வந்துட்டேன். எங்க நீங்க யாருங்க? வந்தியே நீங்க மட்டும் பேசிட்டே இருக்கிய. இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது என்ன. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். எத்தனையோ பேர்கிட்ட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். யாரு மேலுமே இப்படி ஒரு உணர்வு வந்ததில்லை. ஆனா உங்களை பார்க்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு. என்னையவே அறியாம நான் அழுகிறேன், கத்தி அழுகிறேன். ஏன்னு தெரியல, உங்க முகத்தை ஒரே ஒரு வாட்டி நான் பார்த்துட்டேன்டா. எனக்கு அது போதும். நான் பேசாம நிம்மதியா போயிடுவேன். உங்க முகத்தை காட்டாதனாலவே நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன். ப்ளீஸ், என் கஷ்டத்துக்கு நீங்க ஆளாயிராதீங்க. பேருக்கு நீ மனசு ரொம்ப உடஞ்சிருக்கேன். ப்ளீஸ். என்ன இது நியாயம்? நீங்க வாட்டில வந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க யாரோ நான் யாரோ. என்ன அந்த யாரோங்கிறதுலதான் ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை உங்க முகத்தை மட்டும் காட்டுங்க. நான் பார்த்துட்டு நான் போயிடுவேன். ப்ளீஸ். இல்ல, அது எனக்காக கூட காட்ட வேணாம். என் குழந்தைக்காக அது உங்க முகத்தை காட்டிடுங்க. உங்க முகத்தை நான் பார்த்துட்டுனா போதும். நான் பேசாம போயிடுவேன். ப்ளீஸ். என் முகத்தை காமிச்சா போயிருவியல்ல. வானம் எங்கும் உன் பிம்பம், ஆனால் கையில் சேரவில்லை. காற்றில் எங்கும் உன் வாசம், வெறும் வாசம், வாழ்க்கையில் சித்தார்த், சித்தார்த். உயிரை வேரோடு கிள்ளி
மகனானா நம்ம